வாழை மீன் திட்டிப்பு செய்யலாம் வாங்க. அது வாழை மீன் திட்டிப்பு தேவையானதெல்லாம் வாழை மீனை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை விட்டு அந்த சோம்பு, பட்டை, லவங்கம், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு வதக்கிட்டு தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைஞ்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் பூண்டு, சோம்பு தட்டி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. வதக்கிட்டு இந்த இது நம்ம தேங்காய், தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த விழுது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கலக்கிட்டு நல்லா அதுக்கப்புறம் கடாயை வச்சு பூண்டு, சோம்பு எல்லாம் தட்டி போட்டு பிரியாணி இலை போட்டு தாளித்து விட்டுருங்க. தாளித்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டேன்னு ஒரு 5 நிமிஷம் அந்த மீனை போடுங்க. 5 நிமிஷத்தில் வெந்துடும், இல்லை 7 நிமிஷம் ஆகும். அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிட்லாம். நான் ரெடி பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். பாருங்கள், வாழை மீன் திட்டிப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.